விஷயம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு வெப்சைட்டுக்கு தேவையான ஹெட்டரை வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்துரும். ஓகேங்களா, நான் திரும்ப ரீகால் பண்ணுறேன். இந்த செக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப இதுனா கிடையாது. ஒரு கண்டெய்னர்னா ஒரு ஒரு கிளாஸுக்கு ஹைட் ஒன்று செட் பண்ணிக்கிட்டேன். பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுங்க. ஓகேங்களா, ஹைட்டு பேக்ரவுண்ட் கலர், ஹைட் ஒன்று பேக்ரவுண்ட் கலர். இதை கொடுத்த உடனே எனக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. ஓகே, இதை நான் அதுக்கப்புறம் பார்டர் அது வேணும்னு கொடுத்தது, இது மார்ஜினுக்காக உங்களுக்கு கொடுத்தது. நான் அந்த பார்டரை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, 1px அதெல்லாம் தேவை கிடையாது. இது இப்போதைக்கு இப்படி இருக்கும். ஓகே, இதை கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த கண்டென்ட்டை இங்கே ஒட்டிட்டு இருந்துச்சு. ஓகேவா, லெஃப்டில் தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து கண்டென்ட்டை மட்டும் மூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? மார்ஜின். சூப்பர், பேடிங் அப்படின்றத யூஸ் பண்ணிருங்க. ஓகேவா, பேடிங் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த கண்டெய்னரே மூவ் பண்றதுக்கு நீங்க இது யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இது மார்ஜின் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுவுமே ஒரு கம்ப்ளீட் இதுதான். நீங்க அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் மார்ஜின் யூஸ் பண்ணலாமா. புரியுதுங்களா, மார்ஜின் லெஃப்ட் ஒர்க் ஆகுதே. ஓகேங்களா, நீங்க இதை ஒர்க் பண்ணும்போது தான் எதுக்காக மார்ஜின் கொடுத்தாலும் பேடிங் கொடுத்தாலும் ஒர்க் ஆகுதுன்றது முதல்ல பார்க்கணும். ஓகேங்களா, அது நீங்க ஒர்க் அவுட் பண்ணாத வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது. மார்ஜினும் கொடுக்கலாம், பேடிங்கும் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, என்னை பொறுத்த மட்டும் இது கம்ப்ளீட் ஒரு எலமெண்ட். இந்த எலமெண்ட்டே நான் மூவ் பண்ண போறேன். ஓகேவா, நீங்க பேடிங் கொடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகும், மார்ஜின் கொடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா, எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது நீங்க ஒர்க் அவுட் பண்ணா மட்டும்தான் தெரியும். அன்டில் அன்லெஸ் நீங்க எப்பயும் போல வந்து வேடிக்கை பார்த்துட்டு ஓகே அண்ணன் பண்றது கரெக்டா இருக்கும், அண்ணன் பண்றது நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்துல இந்த வெப்சைட்டுக்கு ஒன்று ரெடி ஆயிடும். ஹோம் பேஜ் இந்த ஹெட்டர் வந்து இந்த லைன்ல வந்துடும். அடுத்தது ஒரு ஸ்லைடர் மாதிரி ஒன்று வரும், சர்வீசஸ் செக்ஷன் வரும். அப்படியே ஒன்று ஒன்றா வருமே தவிர்த்து உங்களுக்கு எதுவுமே ஞாபகமே வரவே வராது. கண்டிப்பா சொல்றேன், வரவே வராது. ஓகேவா, சரி, தேவையில்லாத கூட முதல்ல ரிமூவ் பண்ணி. இந்த பார்டர் வந்து எதுக்காக கொடுத்தேன் அப்படின்னா ஜஸ்ட் பேடிங் அப்படின்றது பார்டருக்குள்ளார இருக்கிற விஷயத்த மூவ் பண்றது, மார்ஜின் அப்படின்றது பார்டருக்கு வெளியே இருக்கிறத மூவ் பண்றது அப்படின்றத சொல்றதுக்காக பண்ணிருந்தோம். ஓகேவா, நேற்று இந்த செக்ஷன் மட்டும் தான் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த கம்ப்ளீட்டா இங்க இருக்கிற விஷயத்த இந்த இடத்துக்கு மூவ் பண்ணணும். நம்மளுடைய அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா இதை இதுக்கு நேரா எடுத்துட்டு வரணும். நீங்க ஏதாவது ஒரு 1 பேஜ் டெம்ப்ளேட் போய் பாருங்க. 1 பேஜ் பூஸ்ட் ஆஃப் டெம்ப்ளேட். இதையே பாருங்க, இங்க ஒரு நேம் இருக்கு. ஓகேங்களா, கண்டென்ட் எங்க இருக்கு, அதனுடைய சர்வீசஸ் லிஸ்ட், ஹோம் டெம்ப்ளேட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த அதுக்கு நேரா தான் இருக்கு. நம்மளுடைய கண்டென்ட் எங்க இருக்கு, கீழே இருக்கு. அப்ப இதனுடைய பொசிஷனை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்க, இதனுடைய பொசிஷனை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ பொசிஷன் சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்கு, அது ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்னா இந்த கம்ப்ளீட் கண்டெய்னரை லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடுக்கு மூவ் பண்ணி வைக்கலாம். இந்த கம்ப்ளீட் கண்டெய்னரை இங்க மூவ் பண்ணி வைக்கலாம். என்ன கமெண்ட் யூஸ் பண்ணலாம், எங்க யூஸ் பண்ணலாம் அதையும் சொல்றேன். பேடிங் லெஃப்ட், பேடிங் லெஃப்ட். ஓகே, எதுக்கு யூஸ் பண்ணணும் பேடிங் லெஃப்ட், எந்த இடத்துக்கு யூஸ் பண்ணணும்? ஹோம் அபௌட் எதுக்கு யூஸ் பண்ணணும்? ஓகே, பேடிங் லெஃப்ட் எதுக்கு யூஸ் பண்ணலாம்? யூஎல். எக்ஸாக்ட்லி. ஏன் யூஎல்க்குன்னு சொன்னீங்க? ஏன் அப்படின்னா அது ஃபுல்லா அதுக்குள்ள இருக்கு. சூப்பர், அதேதான். இப்ப யூஎல்க்குள்ள தான் இது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா, இப்ப நான் ஒன்னும் போய் டிஸ்பிளே இன்லைன் பிளாக் அதெல்லாம் கொடுக்க போறது இல்லை. எனக்கு என்னுடைய சைல்டு எலமெண்ட் எல்லாத்தையுமே நான் என்ன செய்ய போறேன்னா ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மூவ் பண்ண போறேன். மெனு ஐட்டம் போட்டாச்சு. இது என்னது போல லிங்க்ஸ்னே வைக்கிறேன். லிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் பாருங்க, நானே தேடி கண்டுபிடிச்சதா கிளாஸ் நேம் என்ன எழுதுற மாதிரி தான் இருக்கு. ஓகேவா, லிங்க்ஸ். ஓகே, லிங்க்ஸ்னு எழுதியாச்சு. இதை நான் மொத்தமா மூவ் பண்ண போறேன். இதை கம்ப்ளீட்டா மூவ் பண்ண போறேன். எப்படி பண்ணலாம் அப்படின்னா மார்ஜின் எவ்வளவு தூரத்துக்கு வேணுமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம
சரி ஓகே, இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். இது முடிஞ்சிருச்சா? இப்போ இந்த லோகோ இருக்கு. இந்த லோகோவுக்கு இதுக்கு ஓவர்ஃப்ளோன்னு ஒரு கமெண்ட் இருக்கும், அது வரும்போது எக்ஸாக்டாக சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு நம்ம டிசைனை மட்டும் அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இனிஷியல் டைமில் நீங்கள் கோடிங்கை பற்றி கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் அதை யூஸ் பண்ணுற லெவலை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடம் இங்கே வந்துச்சு, ஆனால் இது கீழே வந்துச்சு, இது பார்த்துக்கலாம். இந்த விஷயத்தை இங்கே மூவ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இதை நம்ம கரெக்டாக ஒரு லைனில் வச்சுக்கணும். ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. இப்போ இதையும் காப்பி பண்ணிட்டு எந்த இடத்துக்கு போடலாம்? லோகோவில் போட வேண்டாம். அடுத்தது இந்த லிங்க்ஸுக்குன்னு கிளாஸ் எழுதணும்ல, அதையும் இப்போ இந்த மாதிரி வந்துச்சு. கண்டெய்னரை நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஓகே, நமக்கு தேவையான மாதிரி 120 பிக்சல் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். இன் ஃபியூச்சர் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, பொசிஷன் அப்படின்ற கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணும்போது இது எல்லாத்தையும் மூவ் பண்ணிப்போம். ஓகேவா? இப்போ அல்டிமேட்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பேடிங், மார்ஜின் இதெல்லாம் யூஸ் பண்ணி எனக்கு தேவையான மாதிரி இந்த பாக்ஸுக்குள்ளார 2 விஷயத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகேவா? எடுத்துகிட்டு வந்துட்டு நாளைக்கு அடுத்த வாரம் கிளாஸில் எல்லாமே இதே மாதிரியே ஒரே லைன்லேயே வர வைக்கிறது அப்படின்றது. ஏன்னா பொசிஷன் கொஞ்சம் தலைவலியாக இருக்கும், அதனால இப்போ அதை பார்க்க தேவையில்லை. ஓகேவா? இப்போ குட்டி குட்டியான ஒரு விஷயத்தை பார்ப்போம். இப்போ பூஸ்டப் மேட்னு இருக்கு, பிரம்மா டெக்னு இருக்கு. இப்போ பிரம்மா டெக்கை வந்து நான் ஓவர் பண்ணும்போது எனக்கு என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வருது. இதை நான் ஓவர் பண்ணும்போது ஒரு பாயிண்டர் மாதிரி ஒன்று வருது. கரெக்டுங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கும் நான் என்னுடைய பிரம்மா டெக்கை வந்து நான் ஓவர் பண்ணும்போது, அதாவது இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு ஹேண்ட் சிம்பிள் மாதிரி வரணும். என்ன பண்ணலாம்? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. ஏஹெச்எஃப் ஓகே, ஏஹெச்எஃப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஏஹெச்எஃப் சரி, ஏஹெச்எஃப் யூஸ் பண்ணா இன்னொரு ப்ராப்ளம் வரும். அதை என்ன பண்ணலாம்? கீழ அண்டர்லைன் வரும், நன்னு கொடுக்கணும். அது வரும், அதை பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரியுதா? நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருப்பேன்ல, பழக பழக உங்களுக்கு எல்லா விஷயமும் ஓகே, இது இப்படிதான் நாங்க ஆக்சுவலி ஏமாத்திட்டு இருக்கோம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு கொடுக்கணும். அப்புறம் வேற ஏதாவது சேஞ்சஸ் தேவைப்படுதா? இது ப்ளூ கலர்ல இருக்கு, வேற ஏதாவது கலர் கொடுத்து கலர் வேணா கலர் கொடுத்துரு. கலர் வர சேஞ்ச் பண்ணி அவ்வளவுதான். ஓகே, இதுக்கு ஒரு கிளாஸ் எழுதிருவோம். ஓகேவா? என்ன கிளாஸ்? லோகோன்னு எழுதியாச்சு, கம்பெனின்னு எழுதி. நான் கிளாஸ் ஈக்குவல் டு கொடுக்கல பாருண்ணா. என்னப்பா சொல்ற? ஆமாம், மண்டை மறந்த கொண்டே மறந்து கொண்டு. ஸோ இதுக்கு மேலே தப்பு பண்ண முடியாதுன்றீங்க அதானே? ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. I will be watching. வந்துச்சா? ஓடு தக்கிட. ஓகே, இப்போ இந்த இடத்துக்கும் நமக்கு அந்த ஓவர் சிம்பிள் இருக்கு. ஓகேங்களா? இங்கேயும் சரி. இப்போ இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த ஏஹெச்எஃப் இல்லாம நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஓவர் சிம்பிள் வந்து வர வைக்கலாம்.
ஓகேங்களா? ஏஹெச்எஃப் இல்லாம ஓவர் சிம்பிள் வர வைக்கலாம். அது என்ன சொல்லுவாங்கன்னா கர்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னண்ணா சொல்றீங்க அப்படின்றியா? இப்ப இந்த ஏஹெச்எஃப் தானே கொடுத்தோம், டெஸ்ட்னு கொடுக்குறேன். ஓகேவா? உங்களுடைய இதுக்காக திரும்ப ரிவர்ட் பண்ணிடுவோம். ஆல்டர்னேட் வேவும் இருக்குன்ற. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஹேண்ட் சிம்பிள் கிடையாது. ஓகேவா? நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ரைட் கிளிக் கொடுத்து லோகோ இருக்குல்ல, இந்த இடத்துல கர்சர் வந்து பாயிண்டர் அப்படின்னு சொல்லுது. வந்துருச்சுங்களா? கர்சர் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். சின்ன சின்ன யூட்டிலிட்டிஸ் பார்ப்போம்னு சொன்னால அதெல்லாம் ஒண்ணு இது. ஓகேங்களா? ஹைட்டு, வித்து. ஆனா ஒரு டவுட். எஸ் ப்ளீஸ். ஆனா இப்ப ஏஹெச்எஃப் வந்து நம்மளுக்கு ரீடைரக்ஷன் பண்ணணும். சோ இந்த கர்சர் வந்து நம்மளுக்கு ரீடைரக்ஷன் பண்ணாது. ஓகே. ஏஹெச்எஃப் ஓட வேலை மட்டும் அது வந்து ரீடைரக்ஷன் பண்றது. இந்த கர்சர் அப்படின்றது நீங்க ஏஹெச்எஃப்னு நமக்கு நார்மலா தெரியும், அந்த பாயிண்டர் சிம்பிள் வந்துடும். அதை தாண்டி வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஒன்றும் கிடையாது தம்பி. இப்போ நம்ம இன் ஃபியூச்சர்ல என்ன செய்வோம்னா 4 சர்வீசஸ் பாக்ஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணுவோம். அதையே சொல்றேன். இருக்கு பாருங்க, இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த இடத்துக்கு வரும்போது கர்சர் மாதிரி வரணும், அந்த பாயிண்டர் மாதிரி வரணும் அப்படின்னு சொல்றேன். இதோ இருக்கு பாத்தீங்களா? பி டேக் தானே இது, பேராகிராஃப் டேக் தானே. எப்படி இதை வர வச்சிருப்பாங்க அப்படின்னா கர்சர் பாயிண்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ ஹெச்எஃப் இல்லாம வேற எப்படியாவது நம்மளால அந்த பாயிண்டர் வர வைக்க முடியுமான்னு கேட்டா எஸ். அது அதனுடைய விஷயம்தான் இந்த கர்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய கர்சர் எப்படி வரணும், பாயிண்டர் நிறைய இது இருக்கு. நீங்க இதை எடுத்துட்டு அலைஸ் ஆல் ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. தெரியுதுங்களா? ஏன்னா பார்த்துருப்பீங்க. புரியுதுங்களா? இதை பாயிண்ட் பண்ற மாதிரி இருக்கிறதுல அது என்னது, செல் பாக்ஸா இருக்கும். பாக்ஸா இருக்கா, அதான் பிளஸ் சிம்பிள் மாதிரி கர்சரே. புரியுதுங்களா? ஸோ கர்சர் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு அந்த பாயிண்டர் சிம்பிள் எடுத்துட்டு வரது. ஓகே. இப்போ இது நீங்க ஏஹெச்எஃப் இங்க எதுக்காக வைப்பாங்க அப்படின்னா நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இண்டெக்ஸ் பேஜுக்கு சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வைப்போம். நம்ம நார்மலாவே அதுல தான் இருப்போம். அப்புறம் எதுக்கு நான் வைப்போம் அப்படின்னா நாளைக்கு அபவுட் அஸ்க்குன்னு ஒரு பேஜை கிளிக் பண்ணிட்டு நீ அங்க போயிடுவேன். அங்க இருந்து திரும்ப வரதுக்கு நீங்க இதை கிளிக் பண்ணனா இண்டெக்ஸ் பேஜ் வரதுக்குன்னு ஏஹெச்எஃப் வந்து மேக்ஸிமம் அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நான் ஆல்டர்னேட் வே சொல்றேன். கர்சர் அப்படின்ற ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதை வச்சிங்க அப்படின்னா ஏஹெச்எஃப்ல வர ஃபங்க்ஷனாலிட்டி நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். புரியுதா? தினம் ஒரு திருக்குறள் மாதிரி தினம் ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, நெக்ஸ்ட். இப்ப இங்க பாருங்களேன். இப்ப நான் இந்த இது ஹோம் அபவுட் சர்வீசஸ், ஓகேவா, நம்ம கிட்ட வரும். ஹோம் அபவுட் சர்வீஸ் இதை பண்ணும்போதும் இங்கேயும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். கலர் கர்சர் வைக்கும்போது கலர் மாறுது. ஓகே, ஸோ சேஞ்ச் ஆகுது. இதை எப்படி பண்ணுவாங்க? என்ன சொன்னீங்க? ஓவர். ஓகே, இது பக்கம் போகும்போது சேஞ்ச் ஆகுது இல்ல, அதை தான் ஹோவர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹோவர், HOVER அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட இது முடிச்சுப்போம். ஓகே, இப்போ நம்ம கிட்டயும் இருக்கு, என்கிட்டயும் சீப்பு இருக்கு. ஓகே, இப்போ இந்த விஷயத்துக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஓவர் பண்ணும்போது ஏதோ ஒரு கலர் வந்து வர வைக்க போறோம். ஓகே, இனிஷியலா நான் இந்த கலரே எனக்கு பிடிக்கல. நான் என்ன செய்யறேன், இங்க அது ப்ரௌன். இந்த கலர் வைக்கிறேன். இது ஓவர் பண்ணும்போது ஓகேவா, எதுக்கு அப்படின்னா எல்ஐகேன்னு எழுதக்கூடாது, ஏஹெச்எஃப்க்கு தான் எழுதணும். ஏஹெச்எஃப் அதுதானே கண்டென்ட் வச்சிருக்கு. இங்க பாப்போமா, ஏஹெச்எஃப் தானே கண்டென்ட் வச்சிருக்கு. ஏஹெச்எஃப் நான் ஓவர் செய்யும் போது எனக்கு கலர் வந்து மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு டாட் மெனு. ஓகேவா? அந்த கிளாஸ் நேம் மெனு. கரெக்ட் தானே? ஏஹெச்எஃப் எதுல இருக்கு? ஆல்ரெடி மெனு இருக்குல்ல, அதுலயே அடிச்சிட வேண்டியது. புரியல. ஆல்ரெடி மெனு மேல இருக்கு. இல்ல சார், ஸ்டைல் இல்ல இவனே, அதுல அடுத்தது போடுவோம். ஓகேவா? மெனுவை நான் ஓவர் பண்ணும்போது எனக்கு கலர் மாறணும். மெனுவை ஓவர், புரியுதா? H1 நீங்க டைப் பண்ணும் போதே அது ஆட்டோ கம்ப்ளீட் ஆகும். மெனுவை ஓவர் பண்ணும்போது எனக்கு கலர் வந்து கோரல் ப்ளூ.
ஓகே கோரல்னே வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கலர். ஓகே கலர் அப்படின்னா என்ன ஆக போகுதுன்னு பார்ப்போம். மெனுவை ஓவர் பண்ணும்போது ஓகே அதாவது ஏஹெச்எஃப் சாமி சோறு போடுது ஓகேவா புரியுதா? இல்ல இது ஒன் மோர் டைம் இது பண்ணுங்களேன், எனக்கு புரியல நீங்க என்ன பண்ணிட்டு. என்ன இடத்துல புரியுது அதை சொல்லுங்க. இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லவா? ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லுங்க ப்ரோ. ஓகே ஆனா புரிஞ்ச யாரையாவது எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் நானே சொல்லிக்கிறேன். ஓகே இப்போ ஹோம் அபோட்டு சர்வீசஸ் இப்படின்னு இருக்கு ஓகேவா. எனக்கு இந்த விஷயத்த நான் இப்படி ஓவர் செய்யும் போது ஓகேவா, அந்த கண்டென்ட்டை ஓவர் பண்ணும்போது எனக்கு இதனுடைய டிஃபால்ட் கலரை சேஞ்ச் ஆயிட்டு ஓவர் பண்ணும்போது மட்டும் வேற கலர் வரணும். நீங்க அதை விட்டு வெளியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா டிஃபால்ட் என்ன கலர் இருந்திருக்கோ அந்த கிரே கலருக்கே செட் ஆயிடும். நான் அது பக்கத்துல போகும்போது அதுதான் ஓவர்னு சொல்லுவாங்க. ஓவர் பண்ணும்போது எனக்கு வேற மாதிரி கலர் வரணும். எதுக்காக இதை பண்ணுவாங்க அப்படின்னா நான் எந்த இடத்துல ஆக்டிவா இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறது. இப்போ அபோட்ல இருக்கேன், சர்வீசஸ்ல இருக்கேன், போர்ட்ஃபோலியோல இருக்கேன், டீம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது. புரியுதுங்களா? அப்ப நம்ம இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா ஓவர்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு ஓகேவா. இப்ப நம்மளோட இதுலயுமே இந்த இதுனா கொடுத்துருக்கோம், ஹோம் அபோட்டஸ்லாம் கொடுத்துருக்கோம். இதனுடைய டிஃபால்ட் கலரை எங்க செட் பண்ணியிருக்கோம்? மெனு அப்படின்ற ஒரு இதுல தான் செட் பண்ணியிருக்கோம். கலர் அண்ட் செட்டு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் இது ஓகேவா. எனக்கு எப்போ அதனுடைய கலர் மாறணும்? அந்த சிஎஸ்எஸ்க்கு வரும்போது ஓகேவா, ஏஹெச்எஃப்க்கு வரும்போது. ஏஹெச்எஃப்க்கு நீங்கள் திரும்ப போய் சிஎஸ்எஸ்னா எழுத தேவையில்லை, ஆல்ரெடி நான் எழுதி வச்சிருக்கேன் மெனு அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஓவர் செய்யும் போது எனக்கு கலர் சேஞ்ச் ஆனா போதும், கலர் சேஞ்ச் ஆனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க கலர் மாறி இருக்கு, புரியுதுங்களா? அதை ஓவர் பண்ணும்போது, எதை ஓவர் பண்ணும்போது அப்படின்னா அந்த கண்டென்ட் இருக்கிற கிளாஸை ஓவர் பண்ணும்போது எனக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். கலர் மட்டும் கிடையாது, நீங்க இப்போ பேக்ரவுண்ட் செட் பண்ணணும்னு நினைச்சா கூட பேக்ரவுண்ட், அதாவது ஓவர் செய்யும் போது பேக்ரவுண்ட் வந்து அண்ணா அதை திருப்பி எழுதணுமா நான் கமெண்ட? ஆமா ஓவர்ன்றத சொல்லணும்ல நம்ம. இல்லண்ணா இப்ப அப்படி கேட்கல, இப்போ வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கலரும் போட்டு வச்சிருக்கேன், அது போக அதிலே டாட் ஓவர்னு கொடுத்துடலாமா இல்ல திருப்பி இதுக்கு ஒரு கமாண்ட் நியூவா எழுதணுமான்னு கேட்கறேன். இது தனி ஓகேவா. இது தனி எதுக்காக அப்படின்னா பேஜ் லோட் ஆகும்போது எனக்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஓகேவா. நீ இந்த இடத்துக்கு போகும்போது அது வந்து ஆக்டிவா இருந்தா தப்பு. நான் என்ன கேட்கறேன்னா எனக்கு எப்ப நான் இங்க போறனோ அப்ப மட்டும் நான் சொல்ற விஷயம் நடக்கணும். அதாவது உன்னை நான் ட்ரிகர் பண்ணும்போது தான் நீ கத்தவே செய்யணும். நான் எங்கேயோ இருக்கேன் நீ எங்கேயோ இருக்கேன்னா கத்தவே கூடாது. அப்ப வில்சன் டாட் ட்ரிகர் அப்படின்னு இருந்தா மட்டும்தான் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம் ஓகே. இனிஷியலா நீ நார்மலா தான் இருப்ப, இப்ப நான் ட்ரிகர் பண்றேன், அதாவது ஓவர் பண்றேன். ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஎஸ்எஸ் இது இருக்கு ஓகேவா. எந்த விஷயத்த ஓவர் பண்ண போறேன்? வில்சன் ஓவர் அப்படின்றதான் இதனுடைய மீனிங் ஓகேவா. நான் ஒரே ஓகே ப்ரோ இது இல்ல இல்ல ஓகே. இப்போ மேல இருக்க மெனுல அதை எழுதக்கூடாதான்னா இப்படி தனியா எழுதணும், கரெக்ட் இல்லனா? தெளிவா தான்டா சொல்றேன். இது டிஃபால்ட்டா எனக்கு ஒண்ணு புரியல. நீ டிஃபால்ட்டா வரும்போதே எல்லா மெனுவும் நீ ஓவரா பண்ணுவ, சைட்டு லோட் ஆகுது அவ்வளவுதான். நீ இத போய் பார்க்கும்போது தானே அதுக்கான விஷயத்த நடக்கணும்னு சொல்றேன். அப்படின்னா ரெண்டு விஷயம் தானே இருக்கணும். ஓகே ஓகே அண்ணா, ஓகே ஓகே சைட்டு லோட் ஆகும்போது புரியுதுண்ணா. அத டிஃபால்ட்டா அது காமனா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுமோ அது தனியா கொடுக்கணும், சேர்த்து கொடுத்துட்டா அது ஒரே இதுவா மாறிடும். புரியுதுண்ணா? அது ரன்னே ஆகாது. நீ இப்ப என்ன கேக்குறனா இந்த இடத்துல கொடுத்துட்டா என்னன்னா நடக்கும் அப்படின்னு கேக்குற ஓகேவா. இப்ப கட் பண்ணிட்டு இங்க வச்சிடுறேன், இத எடுத்துறேன் ஓகேவா. நான் சொல்றது அத ஓவர் பண்ணும்போதுதான் அந்த விஷயம் நடக்கணும்னு எழுதி வச்சிருக்கோம். எதை? மெனு. மெனு எங்க இருக்கு? ஏஹெச்எஃப்ல. அதுலதான் ஹோம் அபோட்டஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு ஓகேவா. சோ இப்ப நீ வரும்போதே டிஃபால்ட்டா வரும்போது இப்படி இருந்தா உனக்கு ஓகேவா? ஐயோ அப்படின்னா இருக்கக்கூடாது, எனக்குன்னு ஒரு டிசைன் வேணும், வச்சுக்கோ. உனக்குன்னு ஒரு டிசைன் வேணுமா, அதுதான் மெனு. அதை நீ எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது ஓகே. உனக்கு ஓவர் பண்ணும்போது ஏதாவது ஒரு வேற விஷயம் நடக்கணும் அப்படின்னா
நீ தனியா ஒரு கிளாஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு ஹோவர்ன்ற ஒரு விஷயம் எழுதினா மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும். இப்போ அதை தான் பண்ணிருக்கு. இப்போ பாரு ஒர்க் ஆகுதா? 2 சிஎஸ்எஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. ஒன்று ஓவர் பண்ணும்போது நடக்கும், இன்னொன்று டிஃபால்ட்டா நடக்கும். புரியுதா? எஸ் ப்ரோ. இப்போ புரியுது. நீங்க ஃபர்ஸ்ட் டாட் வச்சு மெனு ஓவர்னு எழுதுனீங்களா? ஸோ வந்து அந்த கிளாஸ் அங்க இல்லவே இல்லை. எப்படி இது ஒர்க் ஆகுதுன்ட்டு ஓ எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பாத்துருங்களா? ஆயிடுச்சு. ஓகே ஓகே. நீங்க டவுட் கேட்கறதால தப்பே கிடையாது. ஓகேங்களா? கேட்கலாம் தான் ஓகே எனக்கு கோவம் வரும். கேட்டீங்கன்னா ஹாப்பி தான். ஓகே ஓகே. ப்ரோ. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. இப்போ இவங்க பண்ணியிருக்கிற மாதிரியே நம்மளும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? நீங்க ஃபாண்ட் சைஸ் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1 2 3 ஓகே. இது வரைக்கும் பண்ணுங்க. இங்க பாருங்க, நான் சொல்றது சின்ன சின்னதா தான் இருக்கும். அடுத்த வீக்லாம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் தனித்தனியா இங்க மாதிரி குரங்கு மாதிரி ஏறி உட்காந்துக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் எப்படா வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க.